ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இவ்வாண்டிலே உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை கர்த்தரால் கட்டப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் காணக்கூடிய பாக்கியத்தை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49:25. நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையே சார்ந்து வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டை நாம் துவங்கும் போதும் நம் அருமை ஆண்டவரிடத்தில் விசாரித்து ஜெபம் பண்ணும் போது அவ்வருடம் முழுவதும் அவர் நமக்கு கொடுக்கும்படி சித்தம் கொண்ட காரியங்கள் அனைத்தையும் தன் மனதில் வைத்து அதற்கேற்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த வகையில் அன்றைக்கு யோசேப்புக்கு அவருடைய தகப்பன் மூலமாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39:4. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39:22. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி ஆதியாகமம் 41:41. யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததின் விளைவு போத்திபார் வீட்டிலும் சிறைச்சாலையிலும் மற்றும் தேசத்திலும் மகா பெரிய உயர்வு யோசேப்புக்கு கிடைத்தது. கர்த்தர் இச்செய்தியின் வழியாக பேசிக்கொண்டிருக்கிற வாக்கு தத்தத்தை மனப்பூர்வமாய் விசுவாசியுங்கள். கடந்த வருட தோல்வியை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணாமல் யோசேப்பை பல விதங்களில் உயர்த்தின ஆண்டவர் என்னையும் குடும்பத்தையும் உயர்த்த போகிறார். ஆதியாகமம் 49:25 என கூறியது என்று அடிக்கடி அறிக்கை செய்யுங்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். பிரைஸ் காட். அல்லேலூயா.